சிலை ஒன்றை வடித்துக் கொண்டிருந்தார் ஒருவர். அவர் அருகில் அதே போன்று வேறொரு சிலை இருந்தது. அங்கு வந்த சுற்றுலா பயணி ஒருவர், ஏன் அதே போல் இன்னொரு சிலை செய்கிறீர்கள் என்று கேட்டார். சிற்பி சொன்னார், அதில் ஒரு குறை இருக்கிறது. அதனால்தான். அவர் அருகில் சென்று பார்த்தும் எந்த குறையும் தென்படவில்லை. இன்னொரு சிலை வடிக்க தேவையில்லை, இது குறையற்று இருக்கிறது என்றார். இன்னும் நெருங்கி பாருங்கள், இடது கன்னத்தில் ஒரு கீறல் இருக்கிறது என்றார் சிற்பி. சுற்றுலா பயணி பார்த்துவிட்டு, சிலையை மேடையில் தூக்கி நிறுத்திவிட்ட பிறகு மக்கள் கண்ணில் அது படாது என்றார். சிற்பி பதிலளித்தார், ஆம், மக்கள் பார்க்க முடியாது, ஆனால் நான் பார்ப்பேன். நான் மற்றவர்களுக்காக வேலை செய்யவில்லை, என்னுடைய திருப்திக்காக வேலை செய்கிறேன். என் வேலையில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்றார். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, இது உலக அதிசயங்களில் ஒன்று. 151 மீட்டர் உயரமுள்ள இந்த சிலையின் அத்தனை அவயவங்களும் மிகவும் தத்ரூபமாய் செதுக்கப்பட்டுள்ளது. உயர விமானத்திலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பிரசுரித்த ஒரு ஆங்கில நாளிதழ் இவ்வாறு எழுதியது, இந்த சிலையை செதுக்கியவர்கள் மனிதன் தரையிலிருந்து பார்க்கக்கூடிய அவயவங்களை மாத்திரமல்ல, மனிதரால் பார்க்கக்கூடாத அதன் தலைமுடியையும் அத்தனை நேர்த்தியாய் மிகுந்த நுணுக்கத்துடன் செதுக்கியிருப்பது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தர் என் வேலையை மதிப்பிடுகிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்கும்போது நம்முடைய வேலையில் முழுமை காணப்படுவது நிச்சயம். எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் உலக பிரகாரமான பணியோ ஆவிக்குரிய பணியோ மன நிறைவோடு செய்வோம். மனிதனது பாராட்டுக்கள் எதிர்பார்க்க வேண்டாம். 100% மன திருப்தி ஏற்படும் வரை செய்வோம். என்னதான் வந்தாலும் பின்னோக்காமல். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும் என்று. எத்தனை இடர்கள் வந்தாலும் இதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் இதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மன நிறைவோடு பணி செய்வேன், மன நிறைவோடு பணி செய்வேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. என்னுடலும் உள்ளமெல்லாம் அன்பு உமக்காகத்தானே ஐயா, என்னுடலும் உள்ளமெல்லாம் அன்பு உமக்காகத்தானே ஐயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.